ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 17 மார்ச் 2024. सबसे बड़े ते बड़ा बादशाह है बेफिकर बादशाह और सबसे बड़े ते बड़ा राज्य है बेगमपुर का राज्य. பாபா சொல்றார், எல்லாரை விட அல்லது எல்லாவற்றையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜ்யம் என்ன என்றால் கவலையற்ற ஊரின் ராஜ்யம். மற்றும் எல்லாரை விட உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜா யார் என்றால் அந்த கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தியாக இருப்பவர், கவலையற்ற சக்கரவர்த்தி. बेगमपुर के राज्य अधिकारी के आगे ये विश्व का राज्य भी कुछ नहीं है. இத்தகைய கவலையற்ற ஊரின் ராஜாக்களாக இருக்கும், ராஜ்ய அதிகாரிகளாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு முன்னால் உலக ராஜ்யம் என்பது கூட ஒன்றுமே இல்லை. உலக ராஜ்யத்தையே பிடிச்சு வச்சுக்கிட்டாலும் பிறகு கவலை நிறைஞ்சு இருந்தது, சந்தோஷமே இல்லை அப்படின்னா அதனால எந்த லாபமும் இல்லை. பாபா நம்மள என்ன சொல்றாரு, உலக ராஜ்யமே எடுத்து ஆள்பவர்களை விட என்னுடைய குழந்தைகளான நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள், எல்லாரும் விட உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாரு. ये बेगमपुर के राज्य का अधिकार अति श्रेष्ठ और सुखमय है. இந்த கவலையற்ற ஊரின் ராஜ்யம் என்பது மிக மிக சிரேஷ்டமானதாகும் மற்றும் சுகம் நிறைந்ததாகும். கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தி என்ற இந்த ஒரு உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு உரிமை அல்லது அதிகாரம் என்பது ரொம்ப உயர்ந்தது மற்றும் அதே சமயத்துல சுகம் தரக்கூடியது, சுகம் நிறைந்தது. है ही बेगम तो सदा इसी रूहानी नशे में रहो कि हम बेगमपुर के बादशाह है, नीचे नहीं आवो. பாபா சொல்றார், ஸோ இந்த ஸ்திதியே பேகம், அதாவது கவலைக்கு அப்பாற்பட்டது, கவலையற்ற ஒரு நிலை என்பதனால சதா இந்த ஆன்மீக போதையிலே இருங்கள். நான் கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தியாக இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டே இருங்கள். ஒரு பொழுதும் கீழே இறங்கி விடாதீர்கள். இந்த உயர்ந்த நிலையிலிருந்து ஒரு பொழுதும் தன்னுடைய ஸ்திதியை குறைச்சிக்க வேண்டாம் அல்லது இறக்கிக்க வேண்டாம் என்பதை சொல்றாரு. அதனால நான் ஆத்மா கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தி, எனது ஊரில் கவலை என்பதே இல்லை. சதா நான் ஆத்மா ஆன்மீக மகிழ்ச்சி நிறைந்து இருக்கிறேன். இந்த ஒரு ஸ்வமானத்தில் நாம் இன்னைக்கு இருப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.